ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளும் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், எறும்பினிடத்தில் போய் அதனுடைய பாதைகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியா வேதம் சொல்லுகிறது. நாம் அநேக நேரம் எறும்பை ரொம்ப அற்பமா எண்ணுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 30:25 வாசித்து பார்த்தால் இந்த பூமியில சிறிய அற்பமான ஜந்துவா இருக்கிறத மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதில் ஒன்று எறும்பு. இந்த எறும்புடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது வேதமே சொல்லுகிறது, அதனுடைய வழிகளை நாம் பார்த்தாலே ஞானம் நமக்கு வந்து விடுமா. ஞானம் எவ்வளவு ஞானமாய் அது நடந்துகிறது, எவ்வளவு அற்புதமாய் நடக்கிறது, அவருடைய காரியங்கள் இருக்கிறது, எவ்வளவு ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுதுங்கிறத பார்த்து நாம உணர்த்தப்பட்டு நம்முடைய காரியங்களில் கூட மாற்றங்கள் இருக்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதை நான் ஒரு ஆர்டிக்கல் எறும்பை குறித்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப அதை டச் பண்ணிச்சு. அதை பார்க்கும் பொழுது பொதுவாக எறும்புகளுக்கு இந்த மோப்ப சக்தி, நடக்கக்கூடியது முன்பாகவே அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், நிறைய முன்பாகவே தெரியக்கூடிய அந்த ஒரு சென்சிட்டிவ் அந்த காரியங்கள் அதுக்கு உண்டாம். மிகவும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு மொபைல் எல்லாம் பாக்குறத தூக்கி வச்சுட்டு ஓரம் வச்சுட்டு எறும்புடைய பாதை, எறும்பு என்ன பண்ணுதுன்னு கொஞ்சம் அதை வேடிக்கையாகவோ விளையாட்டாகவோ நேர பக்கம் பார்த்தா கூட அதுல நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். என்ன பண்ணுமா, எறும்புடைய பாதை அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதாவது தடை வந்துருச்சுன்னு வைங்களா, அதுக்கு முன்னாடி போக முடியாதுன்னதும் உடனே பின் வாங்கிறாதான், அப்படியே நின்றுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதான். உடனே அது என்ன பண்ணுமா, எப்படியாவது அதற்கான மாற்றுப்பாதையை தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய இலக்கை போக வேண்டிய இடத்தை அடைவதிலே எப்பவும் கண்ணும் கருத்துமா இருக்குமா. அதனாலதான் அதை சொல்லப்பட்டது நெவர் கிவ் அப், எப்பவுமே அது நம்பிக்கை இழந்துடாதான். அடுத்து பார்க்க வந்த எறும்புடைய குணாதிசயத்தை சொல்றாங்க, தன்னுடைய எடையை விட பெரிய பொருட்களை தான் அது தூக்கி சொல்லும். நீங்க அதை பாத்தீங்கன்னாலும் தெரியும், அதான் எடை பெருசா இருக்குது, பெரிய பொருளா இருக்குது, எப்படி தூக்க முடியும், நம்மளாலாம் எப்படி முடியும்னு சொல்லி திகைத்து போய் அதை பார்த்த உடனே நின்றது. ஆனா நாம என்ன பண்ணோம் தெரியுமா, இது எப்படி முடியும், இவ்வளவு இருக்க எப்படி படிக்க முடியும், ஐயோ எப்படி இதை வச்சு இந்த பணத்தை வச்சு குடும்பத்தை நடத்த முடியும், உடனே நம்ம ஆரம்பிக்க முன்னாடியே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனா எறும்பு ஒருபோதும் பெரிய தன்னை விட ஆகாரமா இந்த காரியங்களை தூக்கி சொன்னாலும் அது மலைத்தே நிக்காதான். அது என்ன பண்ணுமா, தன்னுடைய பலத்தின் மேல ஒரு நம்பிக்கை அதை வச்சிருப்பா, என்னால முடியும், இதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட விதத்துல அது முயற்சி எடுக்கக்கூடிய குணாதிசயங்களை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, தன்னோட பெரிய பல மடங்கு எடையை அதை தூக்கி செல்லும் போது அது வழியில சில பிளவுகள் இருக்கும், சில பள்ளம் இருக்கும், அதை தாண்டி அக்கறைப்படுத்தணும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா இதுக்கு மேல முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுவோம், அந்த பொருளையே அந்த இடைவெளியை நிரப்பி அடுத்த பக்கம் கொண்டு போயிருமா. ஒரு ஸ்டிக் மாதிரி ஒரு பொருளை தூக்கிட்டு போதுன்னு வைங்களேன், ஒரு சின்ன பிளவு இருந்துச்சுன்னா அதே பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிடும். அது தூக்கி வச்சு அது மேல ஏறி போய் இடத்துல இழுத்துட்டு போயிருமா. அந்த அளவு ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுமா. நாம நிறைய நேரம் அப்படி யோசிக்க மாட்டோம். அந்த இடத்துல அதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ண நினைச்சிட்டோம்னால நம்ம அந்த இடத்தை தாண்டிடுவோம், அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பார்க்கும்போது வேதத்தில் சொன்ன மாதிரி மழை மற்றும் குளிர்காலத்துக்கு வேண்டிய உணவெல்லாம் கோடை காலத்துல சேர்த்து வச்சிருமா. ரீடைன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொல்றாங்க, முன்பாகவே ப்ரிப்பேர்டா எல்லாத்திலுமே ஆயத்தமா இருக்குமா. யோசித்து பாருங்களா, ஒரு சிறிய அற்பமா எண்ணப்படுகிற ஒரு எறும்பு அதோட விட்டு விடல. அது என்ன பண்ணுமா, நான் மட்டும் தான் வேலை செய்யறேன், அவங்க எல்லாம் சும்மா இருக்காங்க, இவங்க எல்லாம் பாருங்க, அப்படி மற்றவங்களை யாரும் பார்த்து அழுத்து போய் அப்படி உட்காராதான், புலம்பாதான், எப்பவுமே சுறுசுறுப்பா ஓடிட்டே இருக்கும். கடைசியா பார்க்கும்போது தான் இருக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, நீங்க தங்க முடியாதுன்னு உடனே பயந்து போயிடாதான், சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லி சுறுசுறுப்பா ஏங்கி வேற சூழல் கேட்ட ஒரு இடத்த மாற்றிக்கிட்டு கீப் ஆன் லிவிங் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இடத்த அது தெரிந்து கொள்ளுமா. அந்த எறும்பு கூட ஆண்டவர் எவ்வளவு அழகா ஞானமா வச்சிருக்கிறாரு, நம்மள வைக்க மாட்டாரா. நமக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு இயேசு, நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, உயிரோடு எழுந்து இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு, நமக்காக பரலோகத்துல வாசஸ்தலத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. இதை காட்டிலும் மேன்மை என்ன இருக்குது, அதை காட்டிலும் மேன்மையாக வைக்கதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம், சுறுசுறுப்பா இருப்போம். சூழ்நிலையை பார்த்து அதை பார்த்துலாம் நம்பிக்கை இழந்துடாண்டாம். இந்த எறும்புகிட்ட இருந்த காரியங்களை கற்றுக்கொள்வோம். நாம செயல்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும். தேவன் சந்தோஷப்படுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் சோர்ந்து போயிருந்தோம்ப்பா, அநேக நேரம் நீ அவ்வளவுதான் இதுக்கு மேல வழி இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தோம். தடைகளை பார்த்தா அப்படியே துவண்டு விடுகிறோம், நம்பிக்கை இழந்து போய் புலம்புகிறோம், மற்றவங்களை கம்பேர் பண்ணி என் வாழ்க்கை தான் அப்படி இருக்குது, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், அவங்க எல்லாம் சும்மா இருந்து சிம்பிளா சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பலவித காரியத்துல அந்த பார்வையெல்லாம் அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு
இன்னைக்கு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க இந்த சிறு எறும்பு மூலமா அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. எப்பவும் நாங்க ஆயத்தமா இருக்க, எப்பவும் உண்மையாக இருக்க, எப்பொழுது சுறுசுறுப்பா இருக்க, எந்த விதத்துல சோர்ந்து விடாதபடி என்னுடைய நல்ல தெளிவான சிந்தையை கொடுத்து எங்களை வழி நடத்துங்க. ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எறும்புக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்தவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? நடத்த மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.